Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. So suddenly பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து புதுசா பார்க்கறவங்களுக்கு புரியாது. இந்த clips எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட பார்ட் 1ல இருந்து ஃபுல்லா காமிச்சிருப்பேன். So பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டு இத கண்டினியூ பாருங்க. இல்ல இத பார்த்துட்டு கூட அதை பாருங்க ஒண்ணும் இல்ல. இல்ல ஐ கார்ட்ல கூட போட்டா வேணா கிளிக் பண்ணி பாருங்க. So அந்த வீடியோவோட 10 ஸ்டேயோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். பார்ட் 1ல என்ன நடந்துச்சுனா வந்துட்டு நாங்க வந்து டென்ட் எடுக்க போனது அப்புறம் வந்து நைட் ஒரு வழியா வந்து ரூட் எல்லாம் மாறி போயிட்டு எங்க எக்கதப்பா சிக்கி திரும்ப வந்து பிளேஸ்க்கு ரீச் பண்ணி டென்ட் போட்டது வரைக்கும் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் பண்ண போகிறது நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பிளேஸுக்கு விசிட் பண்ண போனது அப்புறம் வந்து நம்ம கிணத்துல குளிச்சது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கிளிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கவர் ஆக போகுது. ஓகேவா? முதல்ல நம்ம குமாரே சூப்பர் சூப்பர் வேற லெவல் பாத்தியா வேலை பாரு என்ன தூக்கிட்டான் ராமர் போஸ் கேமரா வேறு ஏன் அப்படி போற நிரம்பி இதுல ஒரு பெரிய கம்பு வச்சிட்டோம். ஏன் இப்ப பிடிச்சாம பெரிய கம்பு பிடிச்சின்னா அது நின்று எரியும். அது நல்ல பீஸாடா இதெல்லாம் ரொம்ப பெரிய கம்புல பிடிக்காதுல பாவம். அங்க பாருங்க வந்து வைக்க செட்டு போடும் போதே நீ எல்லாத்தையும் யோசிக்க மாட்டியா? தாத்தா சொன்ன யாராச்சும் பாத்துருக்கீங்களா? டேடி ஆர்மோவா சேனல் பேரு டேடி ஆர்மோ சேனல் வச்சிருக்காருன்னா டிவி சேனல்ல தான் ஃபுல்லா ನೀನು ಈ ಕಡೆ ಬಂದ್ಬಿಡು ಸುಮ್ಮನೆ ಯಾಕೆ ಮಗ ಬರುತ್ತಲ್ಲ. ಡೌಟ್ ಅವ್ನು ಕೇಳ್ದ ಬಟ್ ಹೇಳಿದೆ ಇಲ್ಲ ರೆಡಿಮೇಡ್ ತಂದಿದ್ದಾರೆ ರೈಸ್ ಮಾತ್ರ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ. ಅವ್ನು ಡೌಟ್ ಇದೆ மனையில் எங்கே இருக்கான் ஏரியா தண்ணி கூட கேஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்களே சைக்கிள் வச்சுக்கிட்டு டவுட்டு தான். என்னண்ணா கைப்பிடி துணிக்கு என்ன பண்ணுவாங்க? கைப்பிடி துணிக்கு குக்கிங் பண்ணதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து vlog எடுக்கணும்னு பிளானே இல்லை. எல்லாமே சினிமேட்டிக் ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணி ஒரே வீடியோ போடலான்ற பிளானில் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த குக்கிங் பண்ணதை மட்டும் எடுத்திருப்பேன். எதுவும் பேசவே எதுவுமே செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணி முடிச்ச அப்புறமா சாப்பிட்டது அப்புறம் வந்து ஒரு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் போட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து காமிக்க முடியல. என்ன ரீசன்னா நான் லேட்டராக தான் யோசித்தேன் பாட்டு போட்டால் காப்பிரைட் வரும்ன்றது. ஃபுல்லாக அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டிலே டான்ஸு ஃபுல்லாக பாட்டெல்லாம் இருக்கும். நம்ம தமிழ் சாங்ஸ் தான். ஸோ காப்பிரைட் கிளைம்னால பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே தூங்கின அப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து தூக்கமே வரல எங்களுக்கு. சரி என்ன பண்ணுறது போர் அடி அப்படின்ட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே டிடி ஹில்ஸ் ஒரு பிளேஸ் இருந்துச்சு. பைக் எடுத்துட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அப்படி கிளம்புனது கிடையாது. அங்கேருந்து பக்கத்தில் மார்னிங் ஒரு 4 o'clock ஆகிடுச்சா போய் டீ குடிக்க போகலாம் பக்கத்தில் அப்படின்ட்டு டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிருந்த அப்புறம் தான் சரி இதில் பக்கத்துலேயே பிளேஸ் போகலாம் அப்படின்ட்டு டிடி ஹில்ஸ் எவ்வளோ வரைக்கும் போகிறேன் இந்த ஏரியாவில் மணி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குல்ல உள்ள போவோம்.
பட் உண்மையாக சொல்லணும்னா டிடி ஹில்ஸ் அந்த மார்னிங் ஒரு 6 o'clock நாங்கள் ரீச் பண்ண டைமில் வந்து லொக்கேஷன் வேறு லெவலாக இருந்துச்சு. எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் அந்த பிளேஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். நாங்கள் போயிட்டு செம்மையாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு இப்படி பலாப்பழம் சாப்பிட்டு தென் குளிக்கிறது கிளம்புறோம். ஐயோ ஹாய்ஸ், நைட் வந்து குக்கிங் பண்ணும்போது அப்படியே வந்து vlog முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து vlog எடுக்கிறதுக்கான ஒரு இதே இல்லை, என்ன சொல்லலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சு நைட் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் எங்கள் vlog எடுத்துட்டு எடுக்க வேலை படுத்துக்கிட்டோம். ஸோ பிளேஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு சண்டே மார்னிங் அந்த நைட்டு வந்து சொன்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 o'clock ஆச்சு. கிட்டத்தட்ட அப்புறம் பேசி எடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து தூங்க வச்சிட்டாங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்டை மட்டும் தூங்கலை. கொஞ்சம் இதில் ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்குமா, என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி போனோம் டிடி ஹில்ஸ் ஸ்டோர் ஆல்ரெடி போயிருப்பேன்ல. ஸோ அந்த இதுக்கு வந்து விடிய காலையில் 4 மணி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். 2 பேரும் வந்துட்டு 4 மணிக்கு போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. போயிட்டு ஒரு 6:30 வரைக்கும் இருந்தோம். பட் என்ன இதுன்னா, நான் வந்து கேமரா எடுத்துகிட்டே போகலாம் தாட்டே இல்லை எனக்கு. நான் சும்மா போகலான்ட்டு அப்படி போயிட்டேன். ஸோ அந்த vlog வந்து உங்களுக்கு இதில் வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்து தூக்கமே இல்லை. என்னை பார்த்தாலே ஒரு டைப்பாக இருக்கும், ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் ஒரு டயர்டாக இருக்குது ஃபுல்லாக. காலையில் கிளம்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு தென் வந்து இப்போ வந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது நாங்கள் பக்கத்தில் இங்கே கொஞ்சம் தூரத்தில். பைக்கில் வந்தோம். பைக்கை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நடந்து வந்துட்டுருக்கோம். கிணத்தை காண சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சாங்க போல இருக்குது. அங்கே தான் வந்து கிணறு இருக்குது. அங்கே போயிட்டு காலையில் குளியலை போட்டு ரிட்டன் வந்து பெங்களூர் போகலான்னு இருக்கோம். இங்கே தான் வருது. ஒரு வழியாக வந்து கிட்டத்தட்ட இந்த மலையிலலாம் தாண்டி எடுத்து வந்து இந்த கிணத்தை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இதுதான் கிணறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 4 பேர் குளிக்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ண அது யாருமே இல்லையா? எவனுக்காச்சும் என் கூட நீச்சல் போட்டிக்கு வர தைரியம் இருக்கா? 10,000. தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு தைரியம் இல்லையா? தாரட பாத்தலையா, உன் கூட போட்டிக்கு வர நான் தயாரா? கேட்டா நெக்ஸ்ட் அவ்வளோதான் பதில்லை. யாரு அங்கிருந்து முடிச்சான் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துங்க சார். தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். என்ன தைரியம் தான் நீ என் கூட போட்டிக்கு வருவ? எனக்கு கடப்பால் நீச்சல் தெரியும், சொரக்குடிக்கு நீச்சல் தெரியும், முங்கல் நீச்சல் தெரியும். டே பைசன், எனக்கு எல்லா நீச்சலும் தெரியும்டா. நீ எதை அடிக்க சொல்றியோ அதை நான் அடிக்கிறேன்டா. கைய கடை நீட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா சம்மர் அடிக்க முடியுமா? வாயில பேசாதயா, வந்து குதியா, 10,000 தார. இந்த வரண்டா. எப்படி இருந்தது? என்னடா இவ்வளவு பெரிய உருவம் மேல இருந்து விழுது? குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைம் இப்போ வந்து அரௌண்டாக ஒரு 2:30 ஆகுது. இனி நேராக வந்து நம்ம டென்ட் போட்ட பிளேஸில் போய்ட்டு டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு டென்ட்டை வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிட்டர்ன் கொடுக்குற பிளான். ஏன்னா நாளைக்கு ஆச்சுன்னா ஒரு 2 days வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் இருக்கும். போய் டென்ட்டை கொடுத்துட்டு என்னோட பிளான், நம்ம வீக்கெண்ட் பிளான் வந்து முடிஞ்சு போயிடும். அப்படிதானே? அப்படிதான். ஸோ கைஸ் அவ்வளோதான், வீடியோ வந்து முடிச்சு. ஸோ இங்கே தான் டென்ட்டில் போட்டுறது எல்லாமே வந்து பிரித்து கழட்டி எடுத்து பைக்லேயே வச்சு பேக் பண்ணிட்டோம். ஸோ இனி போய் டென்ட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இன்னொரு நாள் சந்திக்கிறோம். ஓகேவா? பை.